வாக்குத்தத்த ஆராதனை நடத்துவோம். இந்த நாள் நம்மளுடைய ஆராதனை நாளாக இருக்க அப்படின்னா நமக்கு நடத்த முடியல. அதனால் இந்த வாக்குத்தத்தத்தை இந்த நாளிலே அந்த அந்த காரியங்களை நாம் பார்த்து அதன் மூலமாக நமக்கு இன்றைய செய்தியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இன்றைய நாளின் கர்த்தர் நமக்கு சபைக்கு கொடுக்குற வாக்குத்தத்தத்தை நீங்கள் வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். இந்த வாக்குத்தத்தம், இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்துற வாக்குத்தத்தத்தை நீங்கள் பார்த்தீங்களா? நான் இன்றைய நாளை வாக்குத்தத்தம் நான் எடுக்கும்போது வாக்குத்தத்தம் எடுக்கணும்னு நினச்ச மாத்திரத்திலேயே தேவன் இந்த வசனத்தை எனக்கு கொடுத்து ஞாபகப்படுத்தினார். இதை பேசு ஆண்டவர், என்ன இந்த வசனத்தில் இருக்கு? நீ காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டேன், ஆனால் பள்ளத்தாக்கு நீர்நிலைகளால் நிரம்பும். அல்லேலூயா. என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களுக்கான சோர்ஸ் அது நம்மிடத்தில் இல்லை. அநேக சமயங்களில் நாம் நினைக்கிறோம் இதன் மூலமாக இந்த திசையிலிருந்து நமக்கு ஆசீர்வாதங்கள் வரும், இவர் மூலமாக நாங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வரும், இல்லை இவர் மூலமாக நமக்கு ஆசீர்வாதங்கள் வரும், இவரை விட்டால் நமக்கு வேறு வழி இல்லை, இவங்க மூலமாக தான் நமக்கு வரும். இப்படித்தான் நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அதாவது ஆசீர்வாதங்கள் வருவதற்கு உண்டான வழிகள் இதுதான் அப்படின்னு நாம் நிர்ணயிக்கிறோம். இவங்களை விட்டால் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை இப்படி நினைத்து அந்த காரியத்துக்காக நாங்கள் இயங்குகிறோம். இப்படி யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டார்களா, இவங்க செய்யலாம் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்துக்கான வழிகள் நீ நினைத்து பார்க்கிற அளவுக்கு உன் கண்களுக்கு அது தெரியாது. அல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்கிறார், நீ காற்றை காண மாட்டாய். அநேக சமயங்கள் நாம் என்ன நினைக்கிறோம், மழை வேணும்னா காற்று இருந்தால் தானே மழை வரும், காற்று இருந்தால் தான் மேகங்களை கொண்டு வரும், காற்று மேகங்களை கொண்டு வந்து நமக்கு மழை பொழியும். அப்போ ஒன்றும் மழை அந்த ஏன்னா நம்ம பாருங்கள், நம்ம மதுரை பகுதியில் புயல் வந்தால் தான் நமக்கு மழை வரும். அதாவது கடற்கரையிலிருந்து புயல் அடிக்கும்போது அநேக மேகங்களை அது புயல் கொண்டு வரும். அந்த புயல் கொண்டு வந்த மேகத்திலிருந்து நம்ம மழை கிடைக்கும். ஆனால் காற்றே இருந்தால் இல்லாமல் எப்படி மேகம் வரும்? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த காற்றையும் நீ காண மாட்ட, மழையையும் நீ பார்க்க மாட்ட. சரி, மேகம் வந்துருச்சு, மழையும் இல்லை, ஆனால் இவை எதுவுமே இல்லை. ஆனால் என்ன வந்துருச்சு? பள்ளத்தாக்கு நீர்நிலைகளால் நிரம்பி இருக்கிறது. அல்லேலூயா. இது எப்படி ஆயிற்று? இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீ கேட்டுக்குங்க. உங்களுக்கு வருமானம் வந்தது போலவும் தெரியாது, அது எங்கிட்டிருந்து வருவதும் தெரியாது, ஆனால் உங்கள் வீடு ஆசீர்வாதத்தினால் நிரம்பி கொண்டிருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லேலூயா. நீ நினைப்பது நடந்து கொண்டிருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆனால் எந்த பக்கம் இருந்து வருது, எப்படி வருது, இது எப்படி போகுது என்று நம்ம கண்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. அதான் நீ காற்றும். ஏன்னா நம்ம அநேக சமயங்களில் கண்களினால் காண்கிற காரியங்களை நாம் நினைத்து விசுவாசித்து அதை தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது அப்படி அல்ல. நான் கொடுக்குற ஆசீர்வாதமானது உனக்கு தோன்றுகிற காரியத்திலிருந்து வராது, அது என்னுடைய வல்லமையினாலே உனக்கு கடந்து வரும். அல்லேலூயா. இது இப்படி ஆயிற்று. இது நம்முடைய கண்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்குது. ஆமென். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ காற்றையும் உன் மிருக ஜீவன்கள்லாம் குடிப்பதற்கான தண்ணி சும்மா சாதாரண கம்மாயிலையோ பெரிய ஏரியிலையோ குளத்திலையோ நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், பள்ளத்தாக்கு நீர்நிலைகளால் நிரம்பும். அல்லேலூயா. எத்தனை பேர் பள்ளத்தாக்கை பார்த்துருக்கீங்களா? பள்ளத்தாக்குனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்கள் யாராவது. பள்ளத்தாக்குனா என்ன? பள்ளத்தாக்கு என்றால் இரு மலைகளுக்கு இடையில் இருக்கிற
ஒரு தாழ்வான பகுதி தான் என்னது, பள்ளத்தாக்கு. பாருங்கள், இந்த பக்கமும் ஒரு பெரிய மலை, நம்ம வீட்டில் மாடியில் இருக்கிற தொட்டி கிடையாது. இது வந்து இந்த பக்கம் ஒரு பெரிய மலை, இந்த ரெண்டு மலைகளுக்கு இடையில ஒரு பெரிய ஏரி மாதிரி இருக்கும், ஒரு பகுதி இருக்கும், ரொம்ப ஆழமாக இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, இந்த ஆழத்தையே நிரப்புகிற அளவுக்கு காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனால் அதை நிரப்ப ஆண்டவராலே கூடும். ஹல்லேலூயா, ஆமென். அந்த தேவனை தான் நாம் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் ஆசீர்வாதங்கள் எங்கே இருந்து வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்காதீர்கள், அது எப்படியும் உனக்கு வந்து சேரும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இதற்கான சோர்ஸை நீ தேடாத, இதற்கான வரவுகள் ஒன்றுமே இல்லை என்று நீ நினைக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ காற்றை காண மாட்டாய், இதற்கான வழிகள் உனக்கு இருக்காது, ஆனால் நான் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினால் நான் உன்னை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா, ஆமென். இதுதான் இந்த வாரில் கொடுக்குற வாக்குத்தத்தம். பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது உருவாகி கொண்டே இருக்கும், அதுவாக உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்கள், எனக்கு ஒருத்தர், என் நண்பர் ஒருவர் எனக்கு ஒரு பத்திரிக்கை கொடுக்க வந்தார். ரொம்ப நல்ல மனிதர் தான் அவர். அவருடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவருடைய 2 பிள்ளைகளை வச்சுருக்காரு. அந்த ஒரு பிள்ளை நல்லா ஐடியில் படித்து நல்ல வேலைக்கு போகிறான், நல்ல இடத்துல திருமணம் செய்திருக்கிறான். அடுத்து பையனுக்கு கல்யாணம் வச்சதுக்காக வந்து கொடுக்குறாரு. அப்போ அவருடைய வாழ்க்கையில் நான் நினச்சி பார்த்தேன், இவர் நல்லவராக இருப்பதனால இவருடைய எல்லா காரியங்களும் இவருக்கு என்னவா இருக்குது, ஜெயமாய் முடிகிறது என்று அப்போ எனக்கு தோணுச்சு. உலகத்தில் ஒரு சாதாரண நல்லவருக்கே இந்த மாதிரியான நல்லவைகள் நடந்தால் கர்த்தராகிய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு அதிகமாக நடக்கும். ஹல்லேலூயா, ஆமென். அதை நீங்கள் விசுவாசிக்கணும். தேவனால் பாருங்கள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு எவ்வளவு அதிகமாக தேவன் கொடுக்க வல்லமை உள்ளவர். தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய மீட்பை பெற்றிருக்கிற நாம் நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிறோம். இந்த நீதிமான்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அற்புதத்தையும் அதிசயங்களையும் செய்கிற வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, வாசிங்க, ரோமர் எடுத்துக்கங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுபவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. அல்லேலூயா. அவருடைய தீர்மானத்தின்படி தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படி அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு உங்கள் வாழ்க்கையில் சகலமும் நன்மையாக நடக்கும் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. பாருங்க, தீமைகள் வரலாம், ஆனால் அது உங்களை மேற்கொள்ள முடியவே முடியாது. அந்த தீமையை கர்த்தர் உனக்கு நன்மையாக தேவன் மாற்றி தருவார். அல்லேலூயா. இப்போ உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களோடு இருந்தால், அவருடைய தீர்மானத்தில் நீங்கள் அழைக்கப்பட்டிருந்தால், நிச்சயமாகவே உங்கள் வீட்டில் தேவனுடைய ஆசீர்வாதம் முடிவிலே அது தங்கி இருக்கும். அல்லேலூயா. பிரச்சனைகள் வரலாம், சோதனைகள் வரலாம், இவை எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்காக ஜெயித்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற வல்லமையில் தேவன். சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கணும். அது பாருங்க, அதான் ஆண்டவர் சொல்ற, காற்று மழை எதுவுமே இருக்காது, ஆனால் உனக்கு தேவையான ஆகாரத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் உன்னை எப்படி ஒரு மரமானது சின்ன சின்ன ஒவ்வொரு இன்ச்சில் எத்தனையோ மில்லியன் இன்ச்சில் தான் வளருது, ஆனால் வளர்ந்து அது கனி தரக்கூடிய விருட்சமாக மாறுகிறது. அந்த விருட்சத்தில் ஏராளமான பறவைகள் வந்து அந்த கனிகளை கொத்தி சாப்பிட்டு இளைப்பாறுதல் அடைகிறது. அதே போல தான் ஆண்டவர் உன்னை விருட்சத்தை போல மாற்ற வல்லமையில் தேவன். ஹல்லேலூயா. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க, அதை மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. நாம் நினைக்கிறோம் அநேக சமயங்களில் நாம் எடுத்த உடனே பெரிய குடிசொல்லாக மாறி காரில் பங்களாவில் இப்படி இருக்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒரு மரமானது சின்னதாக வளர்ந்து தான் பெரிய மரமாகிறது. அந்த குறிப்பிட்ட பருவத்தில் தான் அது கனி கொடுக்கிறது. அது கனி கொடுக்க ஆரம்பிச்சுன்னா அதை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அதுபோல தான் கர்த்தர் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொண்டு இருக்கிறார். அதை விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்கள், ஆசீர்வாதம் வருவதும் தெரியாது, போவதும் தெரியாது, ஆனால் உன் வீடு நன்மையினால் நிரம்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன் வீடு சமாதானத்தினாலே நிரம்பும், நன்மையினாலே நிரம்பும். ஏன்னா அவருடைய தீர்மானத்தின்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
அவர் உங்களை தாயின் கற்பத்தில் வேறு பிரித்து உங்களை அழைத்திருக்கிறார். அழைத்த தேவன் உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு வருகிற எல்லா சோதனைகளிலிருந்தும் அவர் உங்களை விடுதலையாக்கி உங்களை நன்மையின் பாதையிலே அவர் நடத்தி கொண்டு போய் கொண்டு இருக்கிறார். பார்த்தீங்க, ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு அது புலப்படாமல் இருக்கலாம். ஆண்டவரே, இப்போது என்ன எதுவுமே இல்லை, என்னுடைய பாத்திரங்கள்லாம் குறைவுள்ளதாக இருக்கிறது. ஒருபோதும் நினைக்காதீங்க, கர்த்தர் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறான்னு நினைங்க. ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் மனதில் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதன்படி உங்களுக்கு நடக்கும் என்று கர்த்தர் சொல்றார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அநேக சமயங்களே காண்கிறதே நாம் விசுவாசிக்கிறோம். பானையில் அரிசி இல்லை, ஃப்ரிட்ஜில் காய்கறி இல்லை, மனசில் சமாதானம் இல்லை, இதைத்தான் நாம் விசுவாசிக்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. எது இல்லையோ இல்லை என்பதை மனதிலே வைக்கவே கூடாது. என் தேவன் எல்லாவற்றையும் எனக்கு கொண்டு வர வல்லமை இல்லவர். ஹல்லேலூயா. என்னை நிரப்ப வல்லமை இல்லவர். எனக்கு தண்ணீர் வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய மழையை அவர் அனுப்பி ஆசிரியக்கூடிய அவசியமே இல்லை. ஆண்டவர் சொல்றார், ஐயா உனக்கு மேகம் வரணும், மழை வரணும்னு உனக்கு அவசியம் இல்லை, நீ கர்த்தருடைய பிள்ளை. ஆனால் உனக்கு தேவையான தண்ணீர் உனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. உனக்கு தேவையான ஆசிரியர் உனக்கு கிடைக்கும். ஏற்ற வேளையிலே நீ எப்பொழுது தாகமாக இருக்க அப்பொழுது உனக்கு தண்ணி கிடைக்கும். ஆமேன். ஏற்ற வேளையிலே நான் உன்னை உயர்த்தும்படிக்கு நீ என் பலத்த கருத்தில் அடங்கியிரு கர்த்தர் சொல்றார். அதனால் காண்கிற காரியங்களை வைத்து உன் வாழ்க்கையை தீர்மானித்து விடாதீர்கள். காணாத போனாலும் நிச்சயமாக இருக்க தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது. இரண்டால் அவருடைய தீர்மானத்தின்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அழைத்த தேவன் நம்மை ஆசீர்வாதத்துக்கு தான் கொண்டு போவாரோடைய நம்ம கொண்டு போய் குழியில் தள்ளுவதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. நீங்கள் வரலாம், நீங்கள் வேத புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவனோடு இணைந்த எந்த ஒரு மனிதனும் சோதனை பண்ணதே இல்லை. ஆபிரகாமை தேவன் அழைத்தார். அவனை முடிவில் பொண்ணு வெள்ளிவிட சீமானாய் மாற்றினார். எந்த சோர்ஸும் இல்லை. ஆபிரகாமுக்கு அங்கே பெரிய எஸ்டேட்டில் இருந்ததில்லை. அவனுக்கு பெரிய ஃபேக்ட்ரியில் வச்சு அவன் பெரிய கோடீஸ்வரன் ஆகலை. ஆனால் அவனுக்கு ராஜாக்கள் எல்லாம் கொண்டு வந்து அவனுக்கு பரிசு பொருளை கொடுத்தார்கள் என்று பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் என்ன சோர்ஸ் நமக்கு இருக்க வாழ்க்கை எப்படி முன்னேற போகிறோம், நமக்கு எப்படி கிடைக்கும் என்று நினைக்காதீங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், ஆனால் உன் பள்ளத்தாக்கு நீர்நிலைகளால் நிரம்பும். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசமானது விசுவாசிகளுக்கு எல்லாம் கூடும். ஆபிரகாமை தேவன் அழைத்த போது அவனுக்கு எதுவுமே இல்லை. இவன் அவனுக்கு ஒரு குழந்தை கூட இல்லை. ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன தருவீர் என்று சொன்னான். நீர் எனக்கு என்ன கொடுக்க முடியும்? ஆனால் நம்ம ஆண்டவர் சொன்னார், இல்லை, உன் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. ஏன்னா நான் உன்னை அழைத்திருக்கிறேன். அழைத்த தேவன் உண்மை இல்லவர். நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறேன். கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை நினச்சி இந்த மாதம்லாம் ஜெபிங்க. ஆண்டவரே, அதனால் வலதுபுறம் இடதுபுறம் பார்க்காதீங்க. இந்த பக்கம் பார்த்தா அவங்க நல்லா இருக்காங்க, இந்த பக்கம் பார்த்தா இவங்க செழிப்பாக இருக்காங்க, அப்படி ஒரு நாளும் பார்க்காதீங்க. என்னை நோக்கி பாருங்கள் என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்த யாவரும் பிழைப்பார்கள். பாருங்கள், வனாந்தரத்தில் இஸ்ரவேலர்கள் கீழ்ப்படியாமையில் விழுந்து அவர்களுக்கு பயங்கரமான நோய் வந்து அநேகர் மடிந்து கொண்டிருந்தார்கள். அப்போ கர்த்தர் சொன்னார், நீ ஒரு சர்ப்பத்தை, வெண்கல ஒரு சர்ப்பத்தை உருவாக்கி அதை ஒரு கம்பில் மாட்டி அதை தூக்கி நிப்பாட்டு. அதை யாரெல்லாம் அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பிழைப்பு உண்டாகும், அவங்க சாக மாட்டான் அப்படின்னு சொன்னார். உடனே அதை செய்தார்கள். வெண்கல சர்ப்பத்தை செய்து ஒரு சிலுவை போன்ற கம்பில் அதை மாட்டி அதை அந்த பாளையத்தில் தூக்கி நிப்பாட்டினாங்க. இப்போ எல்லாரும் யாரெல்லாம் வியாதியிலே செத்து கொண்டு இருக்கார்களோ அவர்களெல்லாம் அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்தார்கள். பார்த்தவங்களாம் பழச்சிட்டாங்க. வெண்கல சர்ப்பத்தை இவர்கள் பார்ப்பதற்கும் அது நோய்கள் குணமாவதற்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை. ஆனால் அந்த வெண்கல சர்ப்பம் எதற்கு அடையாளம்னா, சபிக்கப்பட்ட ஒரு பூச்சி இனம் தான் சர்ப்பம்.
ஆதியாகமத்தில் ஆண்டவர் சர்ப்பத்தை என்ன செஞ்சார்? சபிச்சார். அந்த ஊருகிற இந்த பிராணிகளுக்குள்ளே நீ சபிக்கப்பட்டவன், நீ மண்ணை தின்று மண்ணுக்கு திரும்ப அப்படின்னார். அப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பம் ஆண்டவர் எதற்கு அடையாளம்னா தேவன் சிலுவையிலே நமக்காக சாபமானார். ஹல்லேலூயா. அந்த சர்ப்பத்தை பார்த்தோன்னே பழச்சிட்டான். என்னன்னா, ஐயா நீ இந்த வியாதியில் இருக்க அவசியம் இல்லை, இந்த பலவீனம் அவசியம் இல்லை, நான் உனக்காக மறிக்க போகிறேன். அப்போ ஆண்டவர் மறிக்கலை, ஆனாலும் உனக்காக நான் மறிக்க போகிற தரிசனத்தை அவர்கள் நோக்கி பார்த்தபோது இயேசுவின் தழும்புகளால் குணமாறின வார்த்தையின்படி அநேகர் பிழைத்தார்கள். ஹல்லேலூயா. அதனால தான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. இப்போ நாம் காற்றையும் பார்க்கக்கூடாது, மழை இருக்கான்னு பார்க்கக்கூடாது, எந்த சோர்ஸ் இருக்கான்னு பார்க்கக்கூடாது, அது இருக்கா இது இருக்கா. நோ, ஆண்டவர் சொல்றாரு என்னை மாத்திரம் நோக்கிப்பார். ஹல்லேலூயா. என்னை மாத்திரம் நோக்கிப்பார், அப்பொழுது நீ பிழைப்பா என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. ஆமென். சுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு நீ என்னை நோக்கிப்பார். ஏனென்றால் உனக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு ஆட்கள் எவனும் கொடுக்க வேண்டிய ஆட்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாவற்றையும் உனக்காக நான் உருவாக்கி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. பாருங்க, வாசிங்க ரோமர் 4 அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிங்க. ரோமர் 4:18. நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அநேக அடைந்த விசுவாசமாகிய அடிச்சோடுகளில் நடக்கிறவர்களுமாக இருக்கிறவர்களுக்கு தகப்பனாக இருக்கும்படிக்கு அந்த அடையாளத்தை பெற்றான். ஹல்லேலூயா. இப்போ நமக்கு எந்த விசுவாசம் இருக்கணும்? ஆபிரகாமுக்கு உண்டான விசுவாசம் அது நமக்கு இப்போ இருக்கணும். ஏனென்றால் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவர் நீதியாக எண்ணினார். புரியுதா? ஹலோ, இருக்கீங்களா? ஆபிரகாம் போய் நான் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்ட்டு 30 நாள் உபவாசம் போட்டு நான் பரிசுத்தத்துக்காக அழுது ஜெபிக்கலை, அவசியம் இல்லை. நான் ஆபிரகாமை போல விசுவாசித்தேன், அதனால் நான் நீதிமானாக இருக்கிறேன், கர்த்தர் இது போதுன்ட்டார். ஹல்லேலூயா. நீ விசுவாசிக்கிறீங்கள, அது போதும். என்ன விசுவாசிக்கிற? இப்போ கூட வந்தான், ஆண்டவரே எனக்கு கண்களை திறக்க வேண்டும், நான் உனக்கு கண்களுக்கு பார்வை கொடுக்க வேண்டும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? ஆண்டவர் கேட்டார். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உங்களால் இது முடியும், உங்களால் இது முடியும். உடனே கண்ணை கொடுத்துட்டார். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் தான் சொல்கிறாரு, கர்த்தர் என்னை இந்த இடத்துல உயர்த்த அவரால் முடியும் என்று என்றைக்கு நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ அன்றைக்கி ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா. இந்த கீழான நிலைமையிலிருந்து கர்த்தர் என்னை மேலான நிலைமை கொண்டு போக முடியும். ஆண்டவருக்கு அது ஒரு பெரிய காரியமே இல்லை, ஆண்டவருக்கு அது செய்ய முடியாத ஒன்றுமே இல்லை. ஆண்டவருக்கு குருடைய கண்களை திறந்த தேவன், மரித்தோர்களோடு எழுப்பின வல்லமையுள்ள தேவன். அதனால தான் தேவன் ஆபிரகாமை கூப்பிட்டு நீ விசுவாசிக்கிறியா, அதையே எனக்கு போதும் அப்படின்ட்டார். அதைத்தான் அவர் நீதியாக எண்ணினார். ஏனென்றால் மோசேக்கு ஆண்டவர் விருத்த சேதனத்தை கொடுத்தாரு. ஆபிரகாம் காலத்திலே விருத்த சேதனம் இருந்தது. ஆனால் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் விருத்த சேதனம்னா உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? இப்போ முஸ்லீம்கள் பண்ணாங்களே விருத்த சேதனம், அதை நீ செஞ்சாவளே நான் ஆஸ்வதிப்பேன், இதை உடன்படிக்கை. நியாயப்பிரமாணப்படி நடந்தால் நீ ஆஸ்வதிப்பேன். ஆனால் ஆபிரகாமுக்கு அப்படி கிடையாது. எந்த கட்டளைகளையும் ஆபிரகாமுக்கு அவர் கொடுக்கல, அவன் எதையுமே செய்யலை. ஆனால் அதுக்கு பதிலாக ஒன்றே செய்தான், தேவனை விசுவாசித்தான். ஹல்லேலூயா. அந்த அடிச்சோடு நடக்க முடியாது கர்த்தர் நம்ம அழைத்திருக்கார். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் ஆண்டவருக்காக அதை செய்யணும் இதை செய்யணும், ஆத்ம ஆதாயம் அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் அதற்காக நீங்கள் பெரிய கட்டுப்பாடுகளெல்லாம் நீங்கள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரை விசுவாசித்தா போதும், உன் வீடு நீர்நிலைகளால் நிரம்பும் என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் விசுவாசித்தாலே போதும். அதுதான் வேதம் எழுதியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? ஆபிரகாமுடைய அடிச்சோடில் நடக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அப்போ ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதைத்தான் அவர் நீதியாக எண்ணினார். நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி நீதிமானாக இல்லை, ஆபிரகாமை போல தேவனை விசுவாசித்தேன்,
அதனால் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசித்து என்ன விசுவாசிக்கணும்? கர்த்தர் என்னை உயர்த்த முடியும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க முடியும், இன்னும் கொஞ்ச நாளில் நான் பெரிய ஆளாக மாற போகிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், அவருடைய தழும்புகளால் நான் சுகமாக இருக்கிறேன், நான் கொஞ்ச நாளில் பெரிய ஆளாக மாறுவேன். உங்கள் வாயில் வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ஆபிரகாமுடைய விசுவாசம். அடுத்த வசனத்தை வாசிங்க. அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல். அல்லேலூயா, ஆமென். இப்போ ஏன் அப்படி போட்டிருக்கு அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தினால் கிடைக்கல. இப்போ நியாயப்பிரமாணத்தினால் கிடைச்சதுன்னா, நியாயப்பிரமாணத்தினால் நிறைவேற்றினாதான் இது கிடைக்கும். நீதிமான் அவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 28 போட்டுக்கல, நான் சொல்லி இந்த கட்டளை யாவையும் நீ கை கொண்டு நடந்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இது கை கொள்ளலைன்னா சாபம் உனக்கு வந்து சரி சொன்னார். ஆனால் ஆபிரகாமுக்கு அந்த கட்டளையே கொடுக்கல ஆண்டவர். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆபிரகாமுக்கு எந்த கட்டளை வச்சானா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அந்த ஆபிரகாமுடைய அழிச்சொல் நடக்க முடியுதான் கிறிஸ்து இயேசு மூலமாக ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம கொண்டு வந்திருக்கிறார். அதனால் ஆண்டவர் இப்போ நீ வீட்டில் போய் உட்காந்து நான் அதை செய்ய போகிறேன், ஆண்டவருக்காக ஒரே ஒரு வேலை தான் செய்யணும், ஆத்ம ஆதாயம். மற்றபடி நான் உபவாசம் இருந்து என் ஒன்று சரீரத்தை ஒடுக்கி அதை செஞ்சு இதை செஞ்சு ஆண்டவர்கிட்ட நல்லபடியாக வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரை என்ன நீங்கள் விசுவாசிக்கணும், நாங்கள் இங்கே ஏழையாக இருந்தால் கர்த்தர் என்னை ஐஸ்வர்யனாக மாற்ற முடியும் என்று நம்பணும். அல்லேலூயா. உங்களுக்கு எந்த பொருள் கிடைக்கலையோ அது கிடைக்கும் என்று நீங்கள் நம்ப வேண்டும். இதைத்தான் தேவன் நீதியாக எண்ணுகிறார். அவருடைய வல்லமையை, அவருடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டு நீங்கள் நடக்க வேண்டும். அதைத்தான் உங்களுக்கு நீதியாக வைத்திருக்கிறார் கர்த்தர். அதுதான் ஆபிரகாமுடைய விசுவாசம். ஆபிரகாம் நினைச்சான், அவர் தன்னுடைய மகனை கேட்டார். ஆனால் அவன் ஆபிரகாம் நினைச்சான், என் மகனை தேவன் கொல்ல மாட்டார், திரும்ப எனக்கு தருவார் என்று நினைத்து அவனை பலியிட கொண்டு போனான். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் அவனை விடவில்லை. ஹல்லேலூயா. அப்போ விசுவாசத்தினாலும் நீதி தேவனிடத்தில் நம்மை கொண்டு போகிறது. அதுதான் நமக்கு எல்லாவற்றையும் உருவாக்குது. நான் வீட்டில் உட்காந்து விசுவாசித்து அறிக்கை செய்து கொண்டு தான் போகிறோம். கர்த்தர் என் மேய்ப்பர், எனக்கு ஒரு குறையும் இல்லை, அவருடைய காரணியை என்னை பெரியவனாக்கும், நான் வாளாகாமல் தலையாவேன், நான் கீழாக மேலாவேன், இப்படி வார்த்தைகள் நீங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கும்போது கர்த்தர் வானத்தின் பலகணிகளை உங்களுக்காக திறக்க வல்ல மெழுவதாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அடுத்த வசனத்தை வாசிங்க. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் விசுவாசம் வீணாய் போகும். ஹல்லேலூயா. இப்போ அநேக நியாயப்பிரமாணத்தை கிரியைகளை செய்கிறாங்க. நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்ட பரிசுத்தத்தையும் நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்ட கட்டளைகளையும் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பின்பற்றி ஆண்டவருக்கு அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும் அப்படின்னு சரீரத்தை ஒடுக்குகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தினால் வருகிற நீதி நம்முடைய நீதி அல்ல, விசுவாசத்தினால் வருகிற நீதியே நம்முடைய நீதி. ஹல்லேலூயா. அவன் தேவனை விசுவாசித்தான், அதையே அவர் நீதியாக எண்ணினார். அதனால் ஆண்டவரை நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் அதை நீதியாக எண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வசனத்தை வாசிங்க. மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்களை உண்டாக்குகிறது, நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. வாசிங்க அடுத்த வசனம். ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. சுதந்திரம்னா என்ன? தேவன் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் தேவனுடைய கிருபையினால் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆபிரகாமுக்கு தேவன் தம்முடைய கிருபையினாலே ஆசீர்வதித்து பொண்ணு வெள்ளியுடைய சீமானாய் மாற்றினார். அப்போ ஆண்டவர்கிட்ட அநேக இன்னைக்கு என்ன போகிறாங்க, நம்ம சொல்கிறோம் அவர் அப்படி இருக்கார், இப்படி இல்லை, அவர் பரிசுத்தமாக இல்லைங்க, அதனால தாங்க அவர் கஷ்டப்படுறாரு, இவர் இப்படி இருக்காருங்க, இவர் கீழ்ப்படுதல் இல்லை, அதை இதையும் சொல்லி ஒரு மனிதனை கீழே தள்ளுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எது உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நீ என்னை விசுவாசிக்காவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள். அல்லேலூயா. என்னை என் கரத்தை விசுவாசி. நான் எப்படி இருக்கேன் என்பது முக்கியம் இல்லை, உன் உள்ளத்தில் எந்த அளவுக்கு தேவனை விசுவாசிக்கிறாய் என்பதுதான் உன்னுடைய உயர்வுக்கு காரணமாக இருக்கிறது. அல்லேலூயா. எந்த அளவுக்கு நீ என்னை விசுவாசிக்கிறாயோ அந்த அளவுக்கு நீ உயர்த்தப்படுவாய் என்று கர்த்தர் சொல்றார். ஆமென். அல்லேலூயா. அந்த அளவுக்கு நாம் உயர்த்தப்படுவோம். ஏன்னா விசுவாசமானது நம்பப்படுகிற காரியங்களை உறுதியும் காணப்படாத நிச்சயம்.
உங்களுடைய பள்ளத்தாக்கு நிரம்புவது நிச்சயம் என்று கர்த்தர் சொல்றாரு. நீ விசுவாசியுங்கள். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆ ஆ ஆ அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தான் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நியாயப்பிரமாணத்தில் வருகிற நீதி நமக்கல்ல. ஆபிரகாமை தேவன் அழைத்தபோது அவன் தேவனை விசுவாசித்தான். அல்லேலூயா. ஒரு பெரிய காரியமாக அவன் செய்யலை. வீட்டில் உட்காந்து விசுவாசித்தான். நோவா தேவனை விசுவாசித்து பேழையை கட்டினான். ஆபிரகாம் அதை கூட செய்யலை. தேவன் தொழுது கொண்டான். ஆண்டவரை நம்பினான். என் தேவன் எனக்கு எந்த வயதிலும் குழந்தையை கொடுக்க வல்லமை இல்லவர் என்று நம்பினான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். அப்போ விசுவாசனே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்கள் உயர்வுக்கு மிக முக்கிய காரணம் விசுவாசம் தாங்க. கர்த்தர் மேலே எந்த அளவுக்கு நீங்கள் விசுவாசம் வைக்கிறீர்கள், உங்கள் விசுவாச அளவின்படியே உங்களுக்கு அடக்கப்படும். ஆமேன். அதனால் வீட்டில் உட்காந்து இல்லாத இருக்கிறது போல் அழைக்கிற தேவனை போல் நீங்களும் உங்களுக்கு எதெல்லாம் இல்லையோ அதை நீங்கள் வார்த்தையினாலே அழையுங்கள். அல்லேலூயா. எனக்கு வீடு வாசல்களை தேவன் ஏற்படுத்தி தருவார். அல்லேலூயா. எனக்கு சம்பூர்ணம் உண்டாயிருக்கும். நிலங்கள் எனக்கு உண்டாயிருக்கும். என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். நான் ஆசிரியப்பட்டவன். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நான் வைத்திருக்கிறேன். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் என்னையும் ஆசீர்வதிக்க வல்லமை இல்லவர். இன்னும் கொஞ்ச காலத்தில் நான் பெருக்கமுடையவனாக மாறப்போகிறேன். ஏராளமும் தாராளமும் பெருக்கம் என் வாழ்க்கையில் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதனுடைய அவர் வேதனை கூட்ட மாட்டார். இப்படி ஆபிரகாமுடைய விசுவாசத்தை மனதில் வைத்து பேசுங்கள். அல்லேலூயா. அப்படி பேசும்போது நமக்கு உண்டாகிறது. அல்லேலூயா. நம்ம வீட்டில் உட்காந்து என்ன பேசுகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அநேக வீட்டில் உட்காந்து யாராவது ஒருத்தர் வந்துட்டா அவங்கள வச்சு 4 புறணியை பேசுறது, 4 பேரை காலி பண்ணுறது, பேசியே காலி பண்ணுறது, 4 பேரை பேசி இது பண்ணுறது, இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் என்ன செய்யுது செய்யக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு நான் பேசணும். ஆமேன். அல்லேலூயா. அது அடுத்த வருஷத்தை வாசிக்கலாம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கிறவருமாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் இல்லாதவர்கள் இருக்கிறது போல அழைக்கிற தேவன், அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று விசுவாசித்தான். ஆனால் நாமும் அப்படி விசுவாசிக்கிறது இல்லை. ஏன் அவர் விசுவாசி? ஏன்னா ஆண்டவர் சொல்லாரு, என் கையின் கரங்களுக்கு என் கட்டளை கொடு. நீ எந்த அளவுக்கு என்னை விசுவாசிக்கிற அந்த அளவுக்கு தான் நான் கிரியை செய்ய முடியும். நீ எந்த அளவுக்கு என் மனதில் என்னை உயர்த்துகிறாயோ அந்த அளவுக்கு தான் நான் உன்கிட்ட கிரியை செய்ய முடியும். உன் விசுவாசத்தினாலே நீ என் கரத்தை கட்டி போட்டு இருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்றார். அவர் செய்ய வேண்டிய ஆசீர்வாதத்தின் கிரியைகளை செய்ய விடாமல் அப்படி அவிசுவாசம் அவரை தடுத்து போடுகிறது. ஏனென்றால் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று என்ன செய்து எழுதியிருக்கிறது. அப்போ நம்முடைய விசுவாசம் தான் தேவனுடைய கரங்களுக்கு கட்டளை கொடுக்கிறது. நம்ம வீட்டில் உட்கார்ந்து வீணான காரியங்களை பேசுகிறோம், வீணான சிந்தனைகளை பேசுகிறோம், தோல்விகளை பேசுகிறோம், அதேரியங்களை பேசுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இவை எல்லாவற்றையும் பேச விட என்னுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசு என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் உனக்கு என்ன செய்யும்? உன் வீட்டிலே ஜீவனையும் சமாதானத்தையும் உருவாக்கும். அல்லேலூயா. பாருங்க, அவன் நம்புவதற்கு ஏதுமில்லாது இருந்தான். அவனால் நம்பவே முடியலை. கொஞ்சம் கூட அவனுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. ஆனாலும் அவன் தேவனை விசுவாசித்தான். அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. வாசிங்க அடுத்த வருஷத்தை. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நம்புவதற்கு ஏதுமில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அல்லேலூயா. இந்த விசுவாசம் தான் நம்ம இருக்கணும். இதுதான், நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். நம்புவதற்கு ஏது இல்லை.
நல்லா அன்னைக்கு எழுந்திரிச்சு பார்த்தா மொட்டை வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு, பயங்கரமான வெயில். வானத்தில் அண்ணாந்து பார்த்தா ஒரு மேகம் கூட இல்லை. அப்போ ஒருத்தர் சொல்கிறார், இன்றைக்கி மழை வெளுத்து வாங்க போகுதுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? சிரிப்பீங்களா, சிரிக்க மாட்டீங்களா? ஏன்னா ரேடியோவிலையும் சொல்லலை, டிவிலையும் சொல்லலை இன்றைக்கி மழை இருக்கும்னா. ஆனால் ஒரு விசுவாசி சொல்கிறார், இன்றைக்கி பயங்கரமான மழை வருங்க அப்படின்னா நாம் என்ன செய்வோம்? கர்த்தர் சொல்லான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நம்புவீங்களா? என்னங்க இப்படி வெயில் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு, ஒரு மேகம் கூட இல்லை, ஒரு கையளவு மேகம் கூட இல்லை, இப்போ போய் மழை பெய்யுன்றீங்களே, எதை வச்சு நாங்கள் நம்புறது? உலகத்தானுக்கு வேணால் நம்புறதுக்கு ஏதாவது ஒன்று அடையாளம் வேணும். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, கர்த்தர் நமக்குள்ள அற்புதம் செய்வதற்கு எந்த அடையாளத்தையும் நீ தேடவே கூடாது. அல்லேலூயா. அது இருக்கணும், இது இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் இல்லாதவைகளையே இருக்கிறது போல அழைக்கிற தேவன். அல்லேலூயா. உனக்கு எது இல்லையோ, வீடு இல்லையா, அழைக்கிற தேவன், கட்டளிக்கிற தேவன், உருவாக்கக்கூடிய தேவன், உண்டாக்குற தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் உனக்கு சனப்பதிரை உருவாக்கி கொடுப்பார். அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை யாரும் என்ன செய்ய முடியாது, தீர்மானிக்க முடியாது. இவங்க இப்படி தான், நம்மளை கொண்டு யாரும் அடக்க முடியாது. நாம் எந்த நேரத்தில் எதை செய்வோம்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்குள்ளே செய்வார். அல்லேலூயா. பாருங்கள், ஆபிரகாமனால கொஞ்சம் கூட விசுவாசிக்கிறதுக்கு எந்த சோர்ஸும் அவன்கிட்ட இல்லை, ஒரு சின்ன அடையாளம் கூட இல்லை. ஆனால் அவன் விசுவாசித்தான். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நீ உடையவனாக இருந்தால் நிச்சயமாக கொஞ்ச காலத்தை கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லமை இல்லவர். அல்லேலூயா. எனக்கு எல்லாம் உண்டாயிருக்குங்க, வீட்டில் பார்க்குற எதுவுமே இல்லை, ஆனால் நீங்கள் சொல்லணும், என் வீட்டின் அறைகளிலே அருமை இனிமையான பொருட்கள் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசும்போது அங்கே உருவாகிறது. ஏனென்றால் கர்த்தர் வார்த்தை கொண்டு தான் வானத்தையும் பூமியையும் உருவாக்கினார். அல்லேலூயா. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பாய். அது உருவாக்குங்க, நிச்சயமாக உருவாக்கும். ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்களாம், 2 பெரிய டம்ளர், கண்ணாடி டம்ளரில் தண்ணியை நிரப்பி ஜப்பானில் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஒரு டம்ளர் எடுத்து அதை அந்த டம்ளர் ஜாடி பக்கத்தில் போய் தேவையில்லாத காரியங்கள், வீணான காரியங்கள் அதெல்லாம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேரை செட் பண்ணி பேச சொன்னாங்களாம். அந்த ரூமில் அவங்க பேசிட்டாங்களாம். அதே இன்னொரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி நிரப்பி நல்லவைகளாக பேசுங்க அப்படின்னாங்க. முடிவில் ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த தீமையாய் பேசின அந்த கண்ணாடி டம்ளரில் அந்த உள்ளே இருக்கிற அந்த தண்ணீருடைய படிமங்கள் எல்லாம் தாறுமாறாக இருந்துச்சான். ஏனென்றால் தண்ணீர் ஜீவனுக்கு அடையாளம், அதில் தான் ஏராளமான பாக்டீரியாக்கள் இருக்குது. அந்த பாக்டீரியாக்கள்லாம் இந்த தவறான வார்த்தைகளை கேட்டு தாறுமாறாக இருக்கான் அந்த உள்ளக்க. ஆனால் நல்லவைகளை பேசின அந்த தண்ணீர் பாட்டிலில் தண்ணீர் அமைதியாகவும் எந்த குழப்பமும் இல்லாமல் அழகாக இருந்துச்சான். அப்போ நினச்சாங்களாம், ஒரு மனிதன் தான் பேசுகிற பேச்சினால தான் ஒரு மனிதன் ஆஸ்வதிக்கப்படுகிறான் என்று. அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய சரீரத்தில் 75% என்ன இருக்குது? தண்ணி தான் இருக்குது. நீங்கள் வீணான வார்த்தைகளை பேசினா அந்த சரீரத்துக்கு தண்ணி பூரா என்ன செய்யும்? உங்களை தாறுமாறாக்கும், உங்கள் பலனை குறுக வைக்கும். ஆனால் நல்லவைகளை நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் பேசும்போது உங்கள் சரீரத்தில் அவயங்களில் ஜீவன் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஆமென். அதனால தான் வீட்டில் உட்கார்ந்து நம்ம பேசும்போது தேவனுடைய வார்த்தைகளை, நன்மை தருகிற வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கள். விசுவாசத்தை வார்த்தையை பேசுங்க. அது ஆமாம், அது இது, அது ஒன்றுமே இல்லை, அது எப்படி அதான் எங்கே நடக்க போகுது? என் கையில் 10 காசு இல்லை, ஆனால் அது எங்கே நடக்க போகுது? அது என்ன செய்ய போகுது? இப்படி நான் பேசிக்கிட்டு இருந்தால் ஒரு நாள் நமக்கு நடக்கவே நடக்காது. ஏன்னா ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை உடையவனாக நீ இருக்கும்போது தான் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அல்லேலூயா. காட்டுத்தனமான விசுவாசம், நம்புவதற்கு ஏதே இல்லை, ஆனால் விசுவாசித்தான். கர்த்தர் என் சந்ததியை பழுகி பெருக வல்லமை இல்லவர். வாசிங்க அடுத்து.
அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. பாருங்கள் அன்பு தேவனுடைய பிள்ளை, கவனிங்க. அநேகர் இன்றைக்கி விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கும். எப்படின்னா நம்மளால் விசுவாசிக்க முடியலை. ஏன்னா கண்களில் காண்றதெல்லாம் ராங்காக இருக்குது, நடக்க முடியாததாக இருக்கிறது. இது எப்படி நடக்கும் என்று நம்மளை கேள்வி கேட்க வைக்குது. தேவனுடைய வல்லமை மகத்துவத்தை நம்புவதற்கு நம்மளால் முடியலை, பலவீனமாக இருக்கும். ஆமாம், எங்கே நடக்க போகுது? இந்த வியாதி எப்படி சுகமாக போகுது? இந்த கடன் பிரச்சனை எப்படி மாறப்போகுது? நான் எப்போ பெரிய வீடு கட்ட போகிறேன்? எப்போ நான் சொந்த இடம் வாங்க போகிறேன்? எப்போ அதை செய்ய போகிறேன்? இப்படி தான் நம்மளுக்கு மனது விசுவாசத்தில் பலவீனமாக இருக்குது. ஆனால் ஆபிரகாம் பலவீனமாக இல்லை. அல்லேலூயா. நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமை பாருங்கள், அவன் பலவீனமாக இருக்கல, எந்த சோர்ஸும் இல்லாதப்ப அவன் சொன்னான், என் தேவனாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு என் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல் ஆண்டவர் அவனை என்ன செஞ்சார்? வீட்டில் உட்காந்தார். வீட்டில் உட்காந்து வீட்டையே பார்த்துக்கிட்டு இருந்தான். வீட்டில் உட்காந்து அநேக இன்றைக்கி பாருங்கள், ஏதாவது ஒரு பிரச்சனை கவலைனா வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து மோட்டரை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அதாவது என்னென்னா கூரையை மேலே அண்ணாந்து பார்த்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. இப்படி தான் ஆபிரகாம் ஒரு நாள் இருந்தான். வந்தார், இங்கே வா, முதல்ல அந்த வீட்டை விட்டு நீ வெளியே வா, கம் அவுட் சைட். வெளியில் வந்து ஆண்டவர் சொன்னார், வானத்தை நிமிர்ந்து பாரு. நிமிர்ந்து பார்த்தான், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்துச்சு. இல்லை இவ்வளவு நட்சத்திரங்களை உண்டாக்கலண்ணா, உன்னைய பெருக வைக்க என்னால் முடியாதா? ஆண்டவர் சொன்னார், இந்த நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அப்போ தான் அவன் கண்ணு திறந்துச்சு. ஆமாம், உன்னால் இந்த நட்சத்திரம் என்ன முடியுமா? இந்த நட்சத்திரத்தை காட்டிலும் உன் சந்ததி அதிகமாக இருக்கும்னு கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. வெளியில் வந்து கடற்கரையில் கூட்டிகிட்டு போய் அந்த மண்ணை காட்டினார். இங்கே மண் இருக்குது, அந்த மண்ணை உன்னால் ஒவ்வொருத்தரையும் என்ன முடியுமா? இந்த கடற்கரை மணலை போல உனக்கு ஏராளமான சந்ததியை நான் கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் விசுவாசத்திலே அவன் பலவீனமாக இல்லை. வாசிங்க. அவன் தான் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருந்தும் தன் சரீரம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு அதான் ரொம்ப முக்கியம், எண்ணிக்கொண்டு இருப்பது. எதை எண்ணிக்கொண்டு இருப்பது? நம்முடைய பலவீனத்தை குறித்து எண்ணிக்கொண்டு இருப்பது. அதுதான் நமக்கு எதையும் உருவாக்கலை. நான் இப்படி தாங்க, என்னால் இது முடியாதுங்க, என்னாலலாம் இது செய்ய முடியாது, இன்றைக்கி அப்படி தான் நான் பேசுவோம். ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, உலகத்தில் எப்படியோ கர்த்தருடைய பிள்ளைங்க ஒரு செயலை செய்ய தீர்மானித்து விட்டால் உங்களுக்கு பாதி பலம் இருந்தால் போதும், மீதி பலத்தை கர்த்தர் கொடுப்பாருங்க. அல்லேலூயா. தீர்மானிக்கணும். நீங்கள் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ. ஐயா எனக்கு பாதி ஜீவன் தான் இருக்குது, போ, நான் மீதி பலத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். ஐயா நான் ஒருத்தன் தான் இருக்கேன், அங்கே 1,00,000 பேர் இருக்கான், போ, நான் உன் கூட வரேன்யா. அதான் சொல்கிறேன், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ. இதனால் பலப்படுத்துகிறவர் கர்த்தர். கர்த்தர் பிள்ளைகளுக்கு அதான் நல்ல ஈவு. இன்றைக்கி அநேக சமயங்களில் நம்முடைய எண்ணங்கள் பலவீனமாக இருக்கிறது. நம்முடைய ஆசீர்வாதங்கள் உருவாவதற்கு அவிசுவாசம் நமக்கு தடையாக இருக்கிறது. நாம் நம்மை நினைத்து பலவீனப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நாமே தீர்மானிக்கிறோம், எனக்கு இந்த அவ்வளோ தூரம் இங்கேருந்து அந்த மீன் கடத்தலுக்குனால நடந்து போக முடியாதுங்க. இப்படி தீர்மானித்து நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், நம்மளால முடியாது. அதுக்கு மேலே நாம் என்ன சொல்லணும்? என்னை பலப்படுத்துகிற, சொல்லுங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்லிட்டு நீங்கள் போய் பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு வெயிலில் நீங்கள் போயிட்டு நான் ஒரு மேகத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. அந்த மேகம் உனக்கு நிழலை கொடுத்து கொண்டே போகும், நீ போய் சேர்ந்துடுவ. ஏனென்றால் உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ முதல்ல அவன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிய. ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார், ஒரு வண்டி நின்றுக்கிட்டு இருந்துச்சுன்னா அதை நீ எங்களுக்கு திருப்பினாலும் அது ஒரு பக்கம் முன்னேறி போகவே போகாது. ஆனால் அந்த வண்டி கொஞ்சம் மெதுவாக மூவ் ஆகிட்டு இருந்துச்சுங்க, அந்த வண்டியை எங்கிட்டு வேணாலும் திருப்பலாம். அல்லேலூயா. அதனால் நம்முடைய பலவீனங்களை குறித்து ஸ்ட்ரக் ஆகி ஒருத்தர் நீ உட்காந்துடாத, உன் வண்டியை மூவ் பண்ணிகிட்டே இரு. ஆண்டவர் உன்னை ஏற்றி வரல, ஆசீர்வாதத்தின் பாதையிலே கர்த்தர் திருப்புவார். அல்லேலூயா. அதனால் நம்ம we are on the மூவ் ஆகிட்டே இருக்கணும், முடங்கி உட்கார்ந்து விடக்கூடாது. கர்த்தர் சொல்லாது, உன் விசுவாசத்தை அவன் ஆபிரகாம் சொல்றான், நான் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கல, என் சரீரம் செத்து போனது, என் மனைவியுடைய சரீரம் செத்து போனது, நான் ஒரு நாள் என்ன கூட செய்யலை. நான் அல்லேலூயா. ஐ எம் நாட் திங்கிங் அபவுட் திஸ்.
சாராளுக்கு என் மனைவிக்கு 90 வயசு ஆயிடுச்சு, எனக்கு 100 வயசு. ஆனால் கர்த்தர் சொல்லிட்டாரு, தேவன் சொன்னதை செய்யாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா. என் எண்ணங்கள் அப்படிலாம் டைவர்ட் ஆகி ஆண்டவருடைய வார்த்தையில் போய் உட்கார்ந்துருச்சு. அப்போ நான் ஃபுல்லாக என்ன நினைக்கிறேன்னா, என்னை குறித்து நான் நினைக்கவில்லை, தேவனுடைய வார்த்தை இப்படி நிறைவேற போய் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இப்படி தான் நினைக்கணும். கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, சொந்த வீடை கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. அடுத்து நான் என்னுடைய பலவீனங்களை குறித்தோ, எனக்கு பணம் இல்லை அதிலே குறித்தோ நான் விசுவாசிக்க மாட்டேன். கர்த்தர் எப்படி நிறைவேற்ற போகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அது எப்படி நடக்க போகுதுன்னு நான் பார்க்குறியா? இதுதான் ஆபிரகாமுடைய விசுவாசம். அந்த விசுவாசத்தை வந்துடணும். வாசிங்க, அடுத்த வருஷத்தை முடிச்சிருவோம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் இராமல், சந்தேகப்படாமல், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த காற்றையும் காண மாட்டான், இந்த கர்த்தர் இந்த மாதத்தை உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. நீ எந்த சோர்ஸ் அது இது எதையுமே பார்க்காத, என் வார்த்தையை மாத்திரம் நோக்கி பாரு. கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. என் வார்த்தையை பாரு, அந்த வார்த்தை உருவாக்குகிற விதத்தை பாரு. அல்லேலூயா. ஏனென்றால் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற வல்லமையுள்ள தேவன் நான் என்று கர்த்தர் சொல்றார். இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். நீ நினைச்சா சூரியனை நடுவானில் நிறுத்த உன்னால முடியும். அப்படி ஒரு மனுஷன் நிறுத்தியிருக்கான். ஆமென். இப்படிப்பட்ட வல்லமையை விசுவாசத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால அடுத்த வசந்த வாசியை முடிச்சிருவோம். வல்லவனா நான், ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு எது நீதி? நியாயப்பிரமாணத்தில் வர்ற நீதி உங்களுக்கு நீதி அல்ல. விசுவாசத்தினாலே வருகிற நீதி. இன்னைக்கு அநேக நியாயப்பிரமாண போதகராக இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணாங்க சபைகளில். நீ அப்படி இரு, உபவாசத்தை போடு, அதை செய், இதை செய், கட்டளைகளை கொடுத்து உன்னைய காயப்படுத்தி கொண்டு இருக்கிறான். ஒவ்வொருத்தங்க அப்படி தான் செய்யலாங்க. அப்படி செய், இப்படி செய், அடித்து உங்களை நொறுக்கி உங்கள் ஆத்மா. ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார், பரிசுத்த ஆவியானவர், உன் உள்ளத்தில் என்னால் முடியும் என்று நீ விசுவாசி. கர்த்தர் அடிக்கடி அதான் கேட்பார். அப்போ அவனுக்கு சுகம் வேணுமா? வேணும். இதை நான் செய்ய முடியும்னு நீ விசுவாசிக்கிறையா? விசுவாசிக்கிற ஆண்டவர். அப்போ வந்தா வாங்கிக்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணும்போது எப்படி சொல்லணும்? ஆண்டவரே, இதை இடத்த நீங்கள் கொடுக்க எனக்கு முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னை ஆஸ்வதிக்க முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னை உயர்த்த முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதை கொடுக்க முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்வார், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. அல்லேலூயா. இதான் சீக்கிரட்டு. ஆமென். அப்போ ஆண்டவர்கிட்ட நீங்கள் பெரிய இமயமலையை கடப்பாறை வச்சு நகர்த்தணும்னு ஆசைப்பட அவசியம் இல்லை. இமயமலையே நொறுக்குகிற விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் தேவன் உங்களை பிழைக்க வைப்பார். அல்லேலூயா. அதனால் விசுவாசத்தோடு இருங்க. உங்கள் சரீரத்தையோ, உங்கள் இயலாமையோ, உங்கள் பொருளாதாரத்தையோ, உங்கள் பேங்க் பேலன்ஸையோ, உங்களுடைய வல்லமையோ, ஞானத்தையோ நீங்கள் ஒரு நாளும் பார்க்காதீங்க. தேவனுடைய கருத்து